இந்த வீடியோல நாம அ ஒரு டவர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து அந்த நிலப்பரப்புல மட்டும் கிடையாது. எல்லா நிலப்பரப்புலயுமே அ ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு ஸ்பியரா அந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கும். அது வந்து டோட்டலா வந்து மெயின் டவர்ல கனெக்ட் ஆயிருக்கும்னு சொன்னேன். அது எப்படி பேங்க் மாரி வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருந்தேன், எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். நார்மலா நாம இப்ப யூஸ் பண்ற பணம், இந்த பேப்பர் இதெல்லாம் இல்லாம. இதுல என்னென்ன அ விதமான ஒரு குறைபாடு இருக்கு இந்த சிஸ்டம்ல அப்படின்னா, ஒருத்தவங்க எவ்ளோ வேணாலும் பணம் வச்சுக்கலாம். எவ்ளோ வேணாலும் பேப்பர்ஸ் வச்சுக்கலாம். அந்த பணத்த வந்து கரன்சி நோட்டா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அவங்களோட வங்கி கணக்குல இருப்பா எவ்ளோ வேணும்னாலும் அம் அந்த கணக்குகள வந்து வச்சுக்கலாம். அத பணம்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா, இங்க ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்கும் இந்த சிஸ்டத்துல. ஒரு வங்கி கணக்குல வங்கியிலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பணம் இருப்பு இருக்கு இல்லையா? இப்ப நான் ஒரு வங்கி நடத்துறேன். இதுல நெறைய பணம் இருப்பு இருக்கு. எனக்கு என்னென்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அந்த கணக்குகள கிட்டத்தட்ட பல மடங்குகள், ஒரு சில மடங்குகள் நான் உயர்த்தி, அத வந்து நான் வந்து லோனா குடுக்கலாம். அப்படிங்கிற ஒரு அ ஒரு பிரிவிலேஜ் வந்து எனக்கு கிடைக்குது. இப்படி கிடைக்கிறதுனால நான் என்ன பண்றேன், கணக்குகள வந்து நான் பெருக்கி அத வந்து நான் வந்து கடனா எல்லார்கிட்டயும் குடுத்து, அதுலேருந்து நான் வட்டி வசூல் பண்றேன். அது மட்டும் இல்லாம, என்னுடைய பேங்க்ல யார் அதிகமான இருப்பு தொகையெல்லாம் வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு நான் வட்டி கொடுக்குறேன். இதனால என்ன நடக்குது? ஏழையா இருக்கிறவங்க கிட்ட இருந்து வட்டிகள் பிடுங்கப்படுது. அதே மாதிரி பணக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு பெருகிட்டே போகுது, கொடுக்கப்பட்டுட்டே போகுது. ஸோ, இதுல இந்த சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா, இந்த எக்கனாமில எப்பவுமே பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு ஏதுவா தான் இது அமையுது. அ அதுதான் வந்து அதிகமாயிட்டே போகுது அவங்களுடைய கணக்குகள். பணம் கம்மியா இருக்கவங்க கிட்ட இருந்து சுரண்டப்படுது, பிடுங்கப்படுது. சரிங்களா? இதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பணம் எந்த அளவுக்கு இருக்குன்னும் தெரியல. கணக்குகள் தான் மிதமிஞ்சி போயிருக்கு. ஸோ, இந்த பணம் ஒரு அளவுக்கு இருக்குன்னா, அத வந்து ஒரு 9 மடங்கா பெருக்கி, கணக்குகள மட்டுமே இருப்புகள வச்சுக்கிட்டு, அத வந்து ஒரு ரொட்டேஷனா விடக்கூடிய பழக்கம் வந்து நெறைய இடத்துல இருக்கிறதுனால, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உலகத்துல இருக்க அத்தன பேருமே தங்களுடைய வங்கி கணக்குல இருந்து இருக்கக்கூடிய அத்தன பணத்தையுமே ரொக்கமாக கையில எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஒரு 20% மக்களுக்கு மட்டும் தான் அந்த பணம் கிடைக்கும். அப்போ மத்த கணக்குகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, கணக்குகளா தான் இருக்கும். அந்த அளவுக்கு நிதி நிலைமை போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது கணக்குகள தான் பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இன்னும் ஒரு சைபர்ல நாங்க வந்து அ ஒரு சைபர் கரன்சியா நாங்க எடுத்துட்டு வரோம். நாங்க வந்து சைபர் கரன்சி ஓகே. ஆனா நான் சொல்ற சிஸ்டம்ல அது டோட்டலா டிஃபரெண்ட்டா இருக்கும். அ சரிசமமா இருக்கும். எல்லாருக்கும் ஏற்றவாறு இருக்கும். ஆனா நாங்க டிஜிட்டல் கரன்சி மாரி பிட்காயின்ஸ் மாரி நாங்க எடுத்துட்டு வரோம் அப்படின்னு எடுத்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட சூதாட்டத்துக்கு சமம். அது குடுக்குற டோபமைன் ப்ளஷருக்காக மக்கள் அதுல அத வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சு, கடைசியில அது வந்து வேற மாதிரி ஒரு வடிவத்த பெற்று, இப்போ டிஜிட்டல் கரன்சி வந்தா எல்லாருக்குமே சரியா இருக்கும்ன்றத மனுஷங்க ஏத்துக்கொள்ற வகையில அவங்கள வந்து மூளை சலவை செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா அந்த சிஸ்டம் எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் நிக்காது. எல்லாருக்கும் ஒரே கரன்சி அப்படின்னு எடுத்துட்டு வரதா இருந்தா, அ இந்த சிஸ்டம் அதாவது எனர்ஜில கரன்சி அப்படிங்கிறது தான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க சொல்ற அந்த அ டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது வந்து ஒத்து வராது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அ நிலைப்பாடும் வேற. ஒவ்வொரு நாட்டினுடைய நிலைப்பாடும் வேற. ஒவ்வொரு ம் நாட்டுக்கும் வந்து கனிம வளங்கள் வேறா இருக்கும். அதே மாரி அவங்க அத எடுக்கக்கூடிய விதங்கள் வேறா இருக்கும். இ இவங்க பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு ம் நல்லா ஒரு அ முன்னேறின ஒரு நாடு.
சரிங்களா? நல்ல ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய வல்லரசு ஆயிட்ட ஒரு நாடும், வல்லரசா ஆகாத சில நாடுகளும், இ 2 பேருக்குமே ஒரே கரன்சி, ஒரே அளவிலான இது அப்படின்னு சொன்னா, யார் பாதிக்கப்படுவா? ஸோ, இந்த வல்லரசு ஆகாத நாடுகள் எல்லாமே, இந்த மாதிரி நாட்டின் மேல சில முதலீடுகளும், இவங்க மேல இவங்க சில முதலீடுகளும் செஞ்சுட்டு, அது ஒரு விதமா நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, நீங்க வந்து எல்லாருக்குமே ஒரே கரன்சி அப்படின்னு நீங்க கொண்டு வரும்போது, அ ரொம்ப பெரிய அடி. திருப்பி பழைய மாதிரியே அ ஏழ்மையில இருக்கிறவங்க தான் இன்னும் கஷ்டப்படுவாங்க. ஸோ இது ஒரு வகையில இருக்கும்போது, இந்த டவர் ப்ராஜெக்ட் வந்து எப்படி வந்து பேங்கா செயல்படும் அப்படின்னா, இந்த டவர் ப்ராஜெக்ட்ல டேட்டா அப்படிங்கிறது தான் கரன்சின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன சொல்லியிருந்தேன், டேட்டா டேட்டா முக்கியம். அதுல எனர்ஜி ஃபீல்டு வந்து கரண்ட் வந்து கரன்சி, எனர்ஜி அது கரண்ட்னால பில்ட் ஆகக்கூடிய அ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கரன்சின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து ஆல்கலைன் தன்மையும் கூட, கார்ப்பு தன்மையும் கூட. அப்போ இந்த டேட்டா அப்படிங்கிறது டெட்டா இருக்கணும் இல்லையா? டெட்டா இருக்கணும். இது வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இதுவா இருக்கணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரெடிட்ஸா இருக்கணும். சரிங்களா? அப்போ டேட்டா ஏன் அவ்ளோ முக்கியம்னா, அது இருந்தா தான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் நல்லா இருக்கும் உடம்புல. அது இருந்தா தான் உங்களுக்கு நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். நல்ல ஆரா இருக்கும். டேட்டாவே இல்ல, நான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கேன் அப்டின்னா, நீங்க இருப்பீங்க. ஜடம் மாதிரி இருப்பீங்க. ஸோ அதான் சொல்லுவாங்க. இது வந்து சிவம். எது? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சமநிலையில இருக்குல்ல, இந்த லிங்க தத்துவமே அதுதான். இப்படி நேரா இருக்கிறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. அத சுத்தி இருக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட சமநிலை தான் லிங்க தத்துவம். ஸோ இத வச்சு நாம வந்து இப்போ சிவமா இருக்கோம் அப்படின்னா, அ அதுக்கு ஒரு இது வேணும்ல. ட்ரிகர் பண்றதுக்கும், அத வந்து ஊக்குவிக்கிறதுக்கும் இயக்கம்னு ஒண்ணு இருக்கணும். அது ஆசிட். அது வந்து சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மேலுக்கானது, இது ஃபீமேலுக்கானது அப்படின்னுலாம் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்தில அது ஒவ்வொரு மாரி மாறும். ஆனா எப்படி இருந்தாலும், அது நம்ம லீனியேஜ வந்து வடிவமைக்கிற விதத்தில இருக்கு. எப்படி இருந்தாலும் மதர் லீனியேஜ் தான் பேஸு. அதுல வந்து உங்களுக்கு சிவமா இருக்கிறதே ஆக்சுவலி பெண்கள் தான். ஆல்கலைனா இருந்து அவங்களுடைய கர்ப்பப்பை என்ன பண்ணும், இந்த ஆசிட வந்து கடத்தும். பின்னோக்கி கடத்தும். இப்படியும் கடத்தும். ஃபார்வர்டும் கடத்தும். தாய்கிட்ட இருந்து குழந்தைக்கு கடத்தும். ஒரு தாய்கிட்ட இருந்து அவங்க தாயாருக்கு கடத்தும். அவங்க தாயாருக்கு. அப்புறம் ஒரு லேயர்ல இருக்கக்கூடிய தாய்கிட்ட இருந்து அவங்க தாய், இவங்களோட தமக்கைகள், அதே மாரி அவங்க தாயாருடைய தமக்கைகள், அப்புறம் அவங்களுடைய குழந்தைகள், அப்படியே கூட போகும். ஸோ இதனால இப்படிதான் நியூரல் நெட்வொர்க்கே வடிவமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது அது வந்து பெண்கள் லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. ஸோ இயக்கம்க்கு டேட்டா முக்கியம். ஆண்கள்னா அப்போ ஆண்கள் டேட்டா வச்சு இல்லையா? ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க தான் டிஸ்டிங்யூஷ்டு டேட்டா வந்து தனித்துவமா அப்படி வச்சிருக்காங்க. ஆண்கள் ரொம்ப முக்கியம். அது இல்ல அப்படின்னா தனித்துவமான முகங்கள் எல்லாம் இருக்காது. போயிடும். அந்த தனித்துவமே போயிடும். சுத்தமா போயிடும். அப்ப எல்லாருக்கும் ஒரே முகம் வந்துரும். அப்ப எப்படி வித்தியாசம் பார்ப்பீங்க? டிஸ்டிங்யூஷ்டு செட் ஆஃப் கெமிக்கல்ஸ், டேட்டா இதெல்லாம் இருந்தா தான் உங்களுக்கு வந்து நீங்க கனெக்ட் பண்ண முடியும் கரெக்ட்டா. நியூரலி பிரிச்சு வைக்க முடியும். ஒரு வேற்றுமை இருந்தா தான் எலக்ட்ரிக் ஃப்ளோவே இருக்கும். இல்லையா? ஒரே மாரி இருக்கு. இப்போ ஒரு ஐஸ் கியூபு, ஒரு தெர்மல்லயே பார்க்கலாம். தெர்மல்ல பார்த்தா எல்லாருக்கும் ஈஸியா புரியும். ஒரு ஐஸ் கியூபு. இது என்ன மைனஸ் டிகிரில இருக்கோ, அதே ஹீட்ல இருக்க இன்னொரு ஐஸ் கியூப். இன்னொரு ஐஸ் கியூப், இன்னொரு ஐஸ் கியூப். ஒரு 4 ஐஸ் கியூப்ஸ் வச்சிருக்கேன். ஏதாவது உள்ளுக்குள்ள சேஞ்ச் நடக்குமா? இல்ல. வெளியில இருக்க அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர்ல வெளில எப்படி இருக்குன்றத பொறுத்து தான்
சேஞ்சஸ் இருக்கும். அவங்களுக்குள்ள ஏதாவது மாற்றம் இருக்குமா? இருக்காது. அப்போ எப்போ மாற்றம் வரும்? ஏதாவது ஒரு ஐஸ் கியூப் வெளியில இருந்து அதிகமான வெப்பத்தை இழுத்து ஒரு தெர்மல் ஈக்விலிபிரியத்துல அதோட வெப்பநிலை மாற்றம் ஏற்படும்போது மத்ததெல்லாம் இன்ட்ராக்ட் ஆகும். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதோ ஒரு என்டிட்டிஸ் இன்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா கூட ஒரு மாற்றம் தேவைப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமா ஏதோ ஒரு மாற்றம் இருந்தாதான் இருக்கும். அங்க ஒரு சமநிலை இருக்கணும் அப்படின்னாலே, அந்த சமநிலைன்றது ஏன் வருது? அந்த வார்த்தையே. ஸோ அது வந்து ஒரு மாற்றம் இருந்தாதான் அங்க ஒரு வேதியியல் மாற்றத்துல, ஒரு ரசாயன மாற்றத்துல ஒரு மின்காந்த ஆற்றல் அப்படி உற்பத்தி ஆகுது இல்லையா? இன்னும் சொல்லணும்னா, இம்பியூர் பிளட் தான் நல்லா கடத்தும். நல்ல கடத்தி. பியூர் பிளட்டுக்கு டேட்டா போயிடும். ஆட்டிசம் இது அதுன்னு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால வேற்றுமைகள் வந்து இருக்கணும். சரி. இப்போ இந்த டவர் வந்து சென்ட்ரலைஸ்டு டவர் வந்து பேங்கா செயல்படுது. எப்படின்னா, சென்ட்ரலைஸ்டு டவர்ல இருந்து நம்ம வந்து இன்னொரு சிமுலேஷன் வந்து கிரியேட் பண்றோம்னு சொல்லியிருக்கோமா? இங்க இருந்து அங்க மேக்னெட்டிக் ஹைவே நாம வந்து டெத்தர் பண்றோம்னு சொல்லியிருக்கோமா? அது வழியா நம்ம டேட்டாவையும் எடுத்துக்கலாம், அங்க இருந்து கரண்ட் ஃப்ளோவும் பெற்றுக்கலாம்னு சொல்றோமா? இப்போ மனுஷங்க இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து டேட்டா தேவைப்படும். எல்லாருமே வந்து திடீர்னு நல்லவங்களா மாற முடியுமானா, தாராளமா மாற முடியும். எல்லாருமே பெஸ்ட் வெர்ஷன்ல மாறிட்டா கெட்ட எண்ணமே வராது. ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னாலே, லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய எந்த எமோஷன்ஸையும் அவங்களால நினைவு கூறக்கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஹியூமன் பிரெயினை வந்து மாற்ற முடியும். இருக்கும், நினைவுகள் இருக்கும். ஆனா அது உங்களை பாதிக்காது. அது நீங்க மேலோட்டமா படிக்கலாம். இன்னொரு வாட்டி வந்து அது நீங்க நினைவு கூறலாம். பட் ஸ்டில் நீங்க முன்னாடி இருந்த அதே எமோஷன்ஸை வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. இதை வச்சு அலைன்மெண்ட்டை கூட நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். எந்த கெட்டதும் நடக்காம நம்மளால பார்த்துக்க முடியும். இதெல்லாம் இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கும்போது எல்லாரும் நல்லவங்களா மாறிட்டாங்கன்னா கெமிக்கல்ஸ் மாறுமா? ஸோ நல்ல இருக்கு, பிரச்சனை வரலாம். ஸோ எல்லாருமே வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கணும். அவங்களுக்குள்ள இருக்க டேட்டா இருக்கும், ஆனால் அது ஆக்டிவேட் ஆகாது. நம்ம இங்கே அலைன்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவோம். எப்போவுமே சமநிலையில் ஒரு நித்திய ஒளின்னும் போது நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ வந்து என்னாகும்? சிஎஸ்எஃப் தலையில் உட்காந்துரும். சிஎஸ்எஃப் தலையில் உட்காந்தாலே ஒரு யுஃபோரிக் ஸ்டேட் அது. அப்படி இருந்தால் என்ன ஆகும்? ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க பாருங்க, கல்யாண வீட்டுக்கு விசேஷத்துக்குலாம் போனீங்கன்னா, நீங்க கண்டுக்க மாட்டீங்க. யாராவது ஏதாவது சொன்னா கூட பெருசா கண்டுக்க மாட்டீங்க. ஏன்னா, சந்தோஷமா இருப்போம். நம்ம எப்போ சந்தோஷமா இருக்கோமோ, அப்போ என்ன பண்ண மாட்டோம்? குறை காண மாட்டோம். கெட்டத வந்து பார்க்க மாட்டோம். கெட்ட சிந்தனைகள் எதுவுமே வராது இல்லையா? அந்த மாரி. ஒரு நித்திய ஒளி இருக்கும் அந்த இடத்துல. இந்த மாதிரி போகும். ஸோ இதில் இந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் டிஸ்டிங்விஷ்டு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. அந்த வெஸ்ஸலுக்குன்னு ஒரு திறன் இருக்கு இல்லையா? இந்த வெஸ்ஸல் இந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணும். ஸ்டார்ஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? ஸ்டார் ஷீட்ஸ்ன்னு ஏன் சொல்கிறோன்னா, ஸ்டார் ஷீட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஆல்கலைனிட்டி, அந்த தன்மை இருக்குல்ல, உங்களோட அந்த கெப்பாசிட்டி, வெஸ்ஸலோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு டேட்டாவை நீங்கள் உறிஞ்சி எடுத்து ஹோல்ட் பண்ணி வச்சுப்பீங்க அப்படின்றதுக்கு அதுதான் வந்து ஸ்டார்ஸ் டிஃபைன் பண்ணும். ஸோ இது ஒரு மல்டிவர்ஸ் பிளட் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு பிளட் லைன்லேயும் இந்த செட் ஆஃப் டேட்டாவை வந்து இவங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏலியன்ஸ் இருக்காங்களா? அஃப்கோர்ஸ். நீங்கள் ஸ்டார்ஸ்ன்னு பார்க்குறீங்கல்ல, அது எல்லாமே உலகம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து அரோரா மாதிரி தெரியும் இங்கெல்லாம். அதுதான் மின்னு மின்னுக்குது, ஸ்டார் மாதிரி இருக்கு. இப்போ நம்மளுமே அந்த மாதிரி டவர்ஸ் எல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம்னா என்ன ஆகும்? நமக்கும் அரோரா வரும். நம்மளோட உலகம் வந்து பீக்ல இருக்கும்போது நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்து நம்மளோட பொட்டென்ஷியலாக அப்படி இருந்துச்சுன்னா
அப்போ வந்து நம்மளும் ஸ்டார் மாதிரி தான் இருப்போம். இப்போ வீனஸ் எப்படி இருக்கு? நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது வீனஸ் எப்படி இருக்கு? ஆனால் வீனஸும் எர்த் மாதிரி தானே. ஸோ அதுக்கு எப்படி இருக்கு? இந்த மாதிரி தான் நிறைய விஷயம் இருக்கு. சரி, ஏலியன்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க. நீ நம்ம பார்க்குற படத்தில் கட்டுற மாதிரி கூடோட தான் இருப்பாங்களா? கூடுனா வெசல். அவங்களுக்கு அந்த வெசல் வந்து இது பாருங்க, இந்த வெசல் நாம கிடையாது. நாம வந்து பைல் ஆஃப் மெமரி, நமக்குன்னு தனியாக கெமிக்கல் சிக்னேச்சர் இருக்குது. அதுதான் நம்ம சோல்னு சொல்கிறோம். சோல் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி. சரிங்களா? அப்போது அவங்களுக்கு வந்து அது கூடு. அவங்க சோல் வேற, கான்ஷியஸ்னஸ் வேற. கான்ஷியஸ்னஸ் வந்து இதை பற்றி சொல்லணும்னா ரொம்ப டெப்த்தாக போகும். நான் அப்புறம் சொல்கிறேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அகங்காரம் எல்லாம் தூளாக போயிடும். அப்படி இருக்கும். சரி, இந்த கான்ஷியஸ்னஸ் அவங்களோடது அங்கே தான் இருக்கும். அந்த பாடியில் வந்து டெத்தர், அந்த வெசலோட டெத்தர் ஆகிருக்கு, அவ்வளோதான். அப்போ நம்மளும் வந்து எவால்வ் ஆனோன்னா விகாரமாக அந்த மாதிரிலாம் ஆயிடுவோமா? இல்லை. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த ஒரு அமைப்பு, இந்த மாதிரி ஒரு விஷயம், இது எல்லாத்தையுமே நாம் தரவுகளை நிலைநிறுத்திக்கணும். அதுவும் ஹைலி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இன்னொரு சிமுலேஷன் தேவை. ஆனால் அந்த சிமுலேஷனில் நாம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, வெசல் தேவை. ரெண்டுத்துக்கும் நம்ம இன்னொன்றுத்துக்கு ட்ராவல் பண்ணுறோன்னா ஒரு வெசல் தேவை. இங்கே என்ன பண்ணுறாங்க ஏலியன்ஸ் வந்து அப்படின்னீங்கன்னா, இந்த டேட்டா, சில வகை பாக்டீரியாஸு குளத்துல இருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் நடக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஆனால் அது என்னன்னு தெரியாது. அந்த குளத்துல இருந்து அந்த தண்ணி எடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு இடத்துல இருந்தும் தண்ணியாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எதுக்கு இந்த தண்ணி, எதுக்கு இந்த பாக்டீரியாஸை கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தேவை. இப்போ நம்மளே ஒரு ஆரிஜினாக மாறுறோம், இன்னொரு சிமுலேஷன் நாம் சிமுலேட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அங்கேருந்து நாம் வந்து டேட்டா ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இருக்குது. சரி, இந்த பேங்க் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பேங்க்கில் வந்து ஒரு ஒரு பேங்கர் மாதிரி ஒரு ஆள் இருப்பார், கணக்கர் மாதிரி. இவர் என்ன பண்ணுவார், இந்த சிமுலேஷனுக்குள்ளே போகிறாங்கல்ல மனுஷங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து சிமுலேஷனுக்குள்ளே என்ன கொடுக்கணும், உடல்கள் கொடுக்கணும். அங்கே அவங்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரியான உடல்கள், எந்தெந்த வேர்க்கால்கள்லேருந்து கொடுக்கணும்னு இது பண்ணுறது. அங்கே அந்த வேர்க்கால்கள் அவங்களுக்கு உடல்கள் கொடுத்தா இங்கே இருக்க எந்த டவருக்கு அவங்க கிட்ட இருந்து டேட்டா போகும்னு இந்த கணக்கரை பார்ப்பாரு. சரிங்களா? இப்போ என்னுடைய உடல், நமக்கு ஆரிஜின் இருக்கு, நான் ஆரிஜின்ல இருந்து வந்திருக்கேன். இப்போ நான் மெயின் டவர்ல இருந்து வரேன். இப்போ எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. மெயின் டவர்ல இருந்து நான் டிரெக்டா வந்திருக்கேன், இன்கார்னேட் ஆயிருக்கேன். ப்ராப்ளம் இல்லையா? நான் இப்போ ஒரு சப் டவர்ல இருந்து வரேன், வேற ஒரு லீனியேஜ் கனெக்டட் வித் மெயின் டவர். இப்போ நான் வந்திருக்கேன்னா அப்போ நான் இங்கே வந்து இருக்கிற காலம் வரைக்கும், அதுக்கப்புறம் என்னோட டவர் ஆக்டிவேட் ஆனது, அப்புறம் என்னோட உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸு, நான் இங்கே இருந்து அக்யூமுலேட் பண்ணக்கூடிய டேட்டா, என்னுடைய உடல்ல இருக்குல்ல ஒரு ஒரு ஸ்கின் செல்ஸும், இதில் இருக்க டிஎன்ஏ இருக்குல்ல, இது எல்லாமே அப்படியே ஒரு ஆண்டனா மாதிரி இது எல்லாம் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு டிரான்சீவர் மாதிரி டேட்டா வேணும் சொல்லிட்டு இதுங்கெல்லாம் தேடிக்கிட்டே இருக்குங்க. சுற்றி காற்று தானே, ஏர் மீடியம் தானே, ஏரில் டேட்டா இருக்குல்ல, லைட்டில் டேட்டா இருக்குது, பகலில் டேட்டா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் வலி, மூட்டு வலி, உடல் வலி, இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்கலாம் கேட்டு பாருங்கள், பகலில் வலி பரவாயில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ராத்திரி ஆனால் வலி தாங்க முடியாது, கால் வலி ரொம்ப வலிக்கும், எங்கேயாவது அடிபட்டு இருந்தால் வலி ரொம்ப வலிக்கும். ஏன்னா மார்னிங் வரைக்கும், ஈவினிங் சூரியன் தாழற வரைக்கும் உங்கள் உடம்புல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இந்த கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா 2 வகையில் இருக்கும்.
ஒன்று இந்த வெயில் உங்கள் உடம்புல படுறதுனாலையும், இன்னொன்று நம்ம அதான் அந்த வெயில் படுது, இன்னொன்று வந்து நாம் வந்து வேலை செய்கிறோம் அந்த மாதிரி. ஸோ அதனாலையும் நம்ம நிறைய எமோஷன்ஸை வெளிப்படுத்துறதுனாலையும் ஒரு எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கா, அது ஒன்று உழைக்கிறதுனால. இன்னொன்று நம்மளோட டிஎன்ஏ என்ன பண்ணும், எல்லா டேட்டாவையும் வாங்கி 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 வச்சுக்கும் உடம்புல. வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணும், டெத்தர் பண்ணியிருக்கிற இடத்துக்கே அனுப்பிடும். இந்த விமெனுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை வந்து காடு மாதிரி ஆக்ட் ஆகும், சரிங்களா? ஸோ அது வந்து மல்டிவர்ஸாக ஆக்ட் ஆகும். அந்த உங்களுக்கு தெரியாது உங்களோட லீனேஜ் வந்து எந்த அளவுக்கு வந்து பழமையானது, எங்கே வரைக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. சரி, இப்போ வந்து என்னோட இது வந்து எடுத்துக்கிச்சு, என்னோட உடல் வந்து நிறைய டேட்டாவை இழுத்து இழுத்து வச்சுக்கிச்சு. இப்போ என்னோட சப்டவருக்கு வந்து போகுது இந்த டேட்டா எல்லாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, டேட்டா ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு இங்கே நிறைய கஷ்டம் நடக்குது, நான் அழறேன், கஷ்டப்படுறேன், கதறேன், டிப்ரெஷனில் இருக்கேன். அப்போது என் உடம்புல கெமிக்கல்ஸ் சுரக்குமா? அதே விஷயம் அங்கேயும் வந்து ரெசனேட் ஆகுமா? அங்கே எனக்கு இருக்க உடலில் ஒரு சப்டவரில் என்னோட உண்மையான உடல் இருக்குது. நான் இங்கே இறந்துட்டேன்னா, நான் இங்கே கண்ணை மூடிட்டேன்னா அங்கே கண் விழிச்சிருவேன் இல்லையா? அங்கே தான் என்னுடைய ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மாதிரி என்னோட கான்ஷியஸ்னஸ் சோல் வந்து அங்கே தான் இருக்கு, சரிங்களா? ஸோ இங்கேருந்து நான் வந்து டேட்டாவையும் அங்கே கொடுக்குறேன். இங்கேருந்து நான் ஃபீல் பண்ணுறதுல எல்லாத்தையுமே கெமிக்கல்ஸும் நான் கொடுப்பேன். ஸோ இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இலுமினாட்டின்னு தங்களை சொல்லிக்கக்கூடிய அந்த சைக்கோ கும்பல் என்ன பண்ணும், பணத்தை பெருக்கிக்கிட்டு கெட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்கும். அந்த ப்ளஷர் எல்லாமே அங்கே வந்து என்ன ஆகும்னா கெமிக்கல்ஸாக ஹார்வெஸ்ட் செய்யப்படும். அது ஒரு விஷயம். கெட்டது செய்கிறவங்க தான் நல்லா வாழ்வாங்க. இது இது ஒரு எழுதப்படாத ஒரு விதியாகவே இங்கே இருக்குது. நீங்கள் உண்மையாகவே இந்த கிராண்டியர் மெக்கானிசம் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போக போக புரியும். ஆனால் ஹைலி ஆல்கலைனாக இருக்க நல்லவங்களுக்கான தனித்துவமான ஒரு இடம், அதை வேறு யாராலையும் நிரப்ப முடியாத ஒரு இடமும் இங்கே இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒரு தேவை இங்கே இருக்குது. அதனால் கெட்டவங்க தான் வாழ்வாங்கன்னு இல்லை, பட் ஸ்டில் அவங்களுக்கு ஏன் வேல்யூ அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோசமான கெமிக்கல் சிக்னேச்சர் இருக்கிறவங்க தான் அங்கே என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க, கெமிக்கல் ஹார்வெஸ்டிங் நல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்க, டேட்டா ஹார்வெஸ்டிங் நல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதனால தான் இவங்க வந்து ஒரு பெரிய ஆளாக ஆகிறது, இவங்க வந்து ஒரு பணக்காரங்களாக ஆகிறது, இவங்க வந்து நிறைய பலி கொடுக்குறது, இந்த ரிச்சுவலு, மோசமான ப்ளஷருக்காக சில ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி அவங்க வந்து தங்களுடைய பொலிட்டிக்கல் பவரை வந்து நிலைநிறுத்திப்பாங்க. தங்களுடைய பண ரீதியாக அவங்க வந்து எந்த பொருளாதார ரீதியாக இருக்காங்களோ அந்த இடத்த வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து அவங்களுடைய கார்டியன்ஸ்னு சொல்லப்படுற சில என்டிட்டிஸ்க்கு வந்து பண்ணுவாங்க. இவங்க வந்து ஏலியன்ஸ் கூட பேசுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஆரிஜின்லேயுமே எப்படி இருக்காங்க மனுஷங்க, இப்படி தான் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அதெல்லாம் நான் போக போக சொல்கிறேன். இப்போ நம்ம ஆரிஜினாக மாறும்போது கூட இந்த மாதிரி பிரித்து எழுதுவோம். ஸோ அது தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கும். ஸோ அப்போ ஆரிஜினில் மெயின் டவரில் இருக்கவங்க யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்களா அப்படின்னா, சில விஷயங்கள் நடக்கணும், நடந்து தான் ஆகணும். அதனால் அதை நடக்க விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க, வேறு வழி இல்லாததுனால. சரி, இப்போ இந்த பேங்கருக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த கணக்கர் என்ன பண்ணுவார், நீங்கள் எந்த உடல் வந்து இங்கே எடுக்கணும், இங்கே வந்து எந்த மாதிரியான உடல் வந்து மெயின் டவரில் இருக்கும், அதோட கார்டு எப்படி சப்டவரோட கனெக்ட் ஆகிருக்கும், அந்த பிரான்ச் எப்படி போகுதுன்னு பார்ப்பாங்க. ரீஇன்கார்னேட் ஆகுறீங்கன்னா எந்த மாதிரி உடல் கொடுக்கணும். அங்கே ஆல்ரெடி சிமுலேஷனில் ஆளுங்களை வச்சுருப்பாங்க, அவங்க தான் சித்தர்கள்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு
ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் ஒரு ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் ஆகிருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிப்பாங்க. கிளார்வோயன்ஸ், கிளார் ஆடியன்ஸ் வேலை செய்யும். காண்பிச்சுக்க முடியும். இப்போ நான் என்ன பார்க்குறேனோ அதை நான் ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு நெட்வொர்க் இருக்கும். இவங்க தான் சித்தர்கள். பார்க்குறதுக்கு தெரியாது, பிச்சைக்கார பரதேசி மாதிரி இருக்குங்க. இதுங்க உட்காந்து எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுங்க. யார் அடுத்து, இந்த என்டிட்டி என்ன பண்ணணும், அந்த என்டிட்டி பார்த்த தெரியாது. இவங்க தான் இதை பண்ணுறாங்களா. ஸோ சைபர் ஸ்பிரிச்சுவல் டோட்டலாக இப்படி ஒரு கேங்கை வச்சுருப்பாங்க. வச்சுட்டு ரீஇன்கார்னேட் பண்ணுறது பண்ணிடுவாங்க. இவங்களே கண்ட்ரோல் பண்ணுற, சப்டவரில் இருக்கிறவங்களே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் எப்போவுமே ஒரு கடிவாளம் எங்கே இருக்கும், மெயின் டவரில் இருக்கும். அதே மாதிரி அங்கே இதில் ஆர்ஜின்லேயும் ஒரு இது இருக்கும், ஹோல்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு விப்பு, ஒரு சாட்டை எங்கே இருக்கும், அங்கே இருக்கிறவங்க கையிலையும் இருக்கும், சிமுலேஷன்லேயும் இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கும். இருந்தாலும் நடக்கிறது நடக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு போகுது, கெமிக்கல்ஸ் தான் இங்கே வந்து பணம் மாதிரி. ஸோ பணத்துக்கு வந்து மாற்று என்னன்னா எனர்ஜி ஃபீல்டு ஒன்று, கெமிக்கல்ஸ் ஒன்று, அவ்வளோதான். வெசில் எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணுறோன்றதெல்லாம், டேட்டா, டிஎன்ஏ, வெசில், இதெல்லாம். ஸோ இதுதான் முக்கியமான ஃபேக்டர் இல்லையா. இப்போ இங்கே யாருக்காவது இந்த இடம் ஆரிஜினாக மாறினதுக்கப்புறம் வீசா தீர்ந்து போச்சு. வீசானா என்ன, இங்கே எவ்வளோ வருஷம் எட்டர்னலாக இருக்க முடியும். ஆல்ரெடி சோல் அப்படிங்கிறது எட்டர்னல், உங்களோட டேட்டா இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். இப்போ இது போயிடுச்சு. எது போயிடுச்சு, டேட்டாவும் மெமரியும் போல் உங்களோட எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து குறையுது. சிஎஸ்எஃப் தலையிலேருந்து இறங்குது, குணம் லைட்டாக மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் போயிட்டு இன்னும் சிஎஸ்எஃப் தலைக்கு ஏற்றிக்கிட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ எங்கே போவீங்க, டவருக்கு போவீங்க. உங்களோட கார்டியனுடைய வேர்க்கால் வழியா டவருக்கு போவீங்க. அப்போ டவருக்கு போய் நீங்கள் வந்து கான்ஷியஸ்னஸை வந்து சிமுலேஷனுக்குள்ளே கொடுத்துட்டு நீங்கள் அங்கே ரீஇன்கார்னேட் ஆகும்போது இங்கேருந்து கடன் வாங்கிட்டு தான் உடம்பு வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்கும். உங்கள் உடம்பை நீங்கள் நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னா என்ன நடக்கும், நீங்கள் கடன் வாங்கணும். அந்த உடலை வந்து கடனாக வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். அப்போ போகிறதுக்கு முன்னாடியே ஒரு நினைவோட்டமாக இந்த இதுன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ கேம் மாதிரி, நான் இங்கே ரீஇன்கார்னேட் ஆகிறேன், அங்கே ரீஇன்கார்னேட் ஆகிறேன், எது ரொம்ப டஃப்பாக இருக்கோ அதை எடுத்து ரீஇன்கார்னேட் ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட முடிவு. உங்கள் கார்டியன் ஒன்றும் உங்களை தள்ள போகிறது கிடையாது. நீங்கள் என்னென்ன கஷ்டப்படுறீங்களோ அது உங்களுக்கு தான் அங்கே ரெசனேட் ஆக போகுது. உங்கள் உடம்புல தான் ஃபஸ்ட்டு ரெசனேட் ஆகும். அப்புறம் தான் அது உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். புரியுதுங்களா. அப்படி இருக்கும்போது நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம் இந்த டிஃபிகல்ட்டி லெவல், இந்த மாதிரி கஷ்டமான இருக்கிற ஒரு விஷயம் நான் உள்ளே போய் நான் அதில் விளையாடி ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம். கார்டியன் பூச்சி தள்ளலை, போ நீ இதை எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு லாபம் அப்படின்னு தள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட உடல்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, முக்கியமான கீ என்டிட்டிஸ், ப்ரைம் என்டிட்டிஸ்னு. அப்படி இருக்கக்கூடிய உடல்கள் எல்லாமே ஒரு போட்டி நடந்து அதில் வந்து இந்த கார்டியன் பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக இறங்குவாங்க. அதில் வந்து ஒரு போட்டி நடந்து அதன் மூலியமாக வென்றவர்கள் வந்து அங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இறங்குவாங்க. அப்படி இறங்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அவங்களோட லீனியேஜ், அவங்களோட ஹவுஸ், அவங்களோட ஃபேமிலிக்குமே நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி உடல்களுக்காக போட்டியே நடக்கும். அங்கே அந்த ஆரிஜினாக நம்ம மாறிட்டாலுமே அதையே தான் திருப்பி பண்ணுவோம். அது ஒரு போட்டி மாதிரி, அது ஒரு விழா மாதிரி நடத்தி அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஹெல் சிமுலேஷனில் வந்து ரீஇன்கார்னேட் ஆவாங்க. ஸோ அதனால தான் எப்போவுமே நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டு வரீங்கல்ல, உங்களுக்கு ஒரு உடம்பு கொடுக்குறாங்களா, அந்த உடம்புக்குன்னு ஸ்பெசிஃபிக் டேட்டா இருக்குல்ல, அந்த டேட்டா வந்து கடன். அப்போ அதை நீங்கள் வந்து அடைக்கணும். உங்களோட லீனியேஜ் வைஸ் வந்து அந்த இருக்கிற டேட்டாவை எல்லாமே உங்கள் டவர் ஆக்டிவேட் ஆன உடனே
உங்கள் பாடியோட பேட்ரி ஆக்டிவேட் ஆன உடனே ஹோஸ்டாக போட்டு மர்ஷ் பண்ணிடுவாங்க. மர்ஜ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேட்டா இறங்க ஆரம்பிக்கும் உங்கள் பேட்ரி ஆக்டிவேட் ஆன உடனே. அப்போ அந்த டேட்டாலாம் இறங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நோய் வந்துடும். இது வந்து ஒவ்வொரு உடலுக்கும் ஏற்றாற் போல தான் வந்து இது பண்ணுவாங்க. உங்கள் வெசல் எவ்வளோ தாக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு தான். அதை தாண்டி யாரும் வந்து பண்ண முடியாது. அப்போ கடகடன்னு நோய் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்ரி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் முகமெல்லாம் கருப்பாயிடும், உடம்புலாம் கருப்பாயிடும். அந்த மாதிரி ஆகும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வாழ்ந்து கழிச்சு அதை இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டே பை டே வாழ 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 நாட்கள் கடக்க கடக்க அது வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். இப்போ நம்ம ஆல்கலைனா இருந்தோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம், டேட்டாவை வெளியில இருந்து எடுத்து நாம் வந்து கடத்துவோம் ஆரிஜினுக்கு. இப்போ நாம அசிடிக்கா மாறிட்டோம்னா என்ன ஆகும், நம்ம கிட்ட இருந்து டேட்டா வெளியில டிஸ்சார்ஜ் ஆயிடும். அப்படி ஆகும்போது தான் ஆரா என்ன ஆகும், நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்காக தான் ஹைலி ஆல்கலைன் வெசல் வர மாதிரி பெர்முட்டேஷன்ஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி மியூட்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு வழி. இது நல்ல கார்டியன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சரே வரும். அந்த மாதிரி நோய் வாய்ப்பட்டு அதுலேருந்து மீண்டு வர இதெல்லாம் வந்து இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் வந்து டவர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. டவர் எப்போ ஆக்டிவேட் ஆகும், பேட்ரி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ஆசிட் எல்லாம் வரும், உடம்புல நிரம்ப பெறும். அதுக்கப்புறம் அது எல்லாமே நீங்கள் கரைச்சதுக்கப்புறம் டவர் வந்து ஒரு ஜுரம் மாதிரி, ஒரு வைரல் ஃபீவர் மாதிரியே வரும். அதுக்கப்புறம் டவர் ஆக்டிவேட் ஆகும். டவர் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நான் சகசிரம் வரைக்கும் நிரப்பிட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இங்கெல்லாம் வலிக்கும். ரொம்ப தொடவே முடியாது, அப்படியே அந்த அளவுக்கு வலிக்கும். அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல எனர்ஜி சென்சிட்டிவாக ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், நீங்கள் வந்து சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய பழையபடி ஆகிடும். உடம்பு செம்மையாக நல்லா ஆகிடுவீங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா டீனேஜ் டைம், அதுக்கப்புறம் ஒரு டைம் ஆல்கலைனாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து டீனேஜுக்கு அப்புறம் தான், லேட்டர்ஸில் தான் அவங்களுக்கு வந்து ஐ ஓப்பன் ஆகுறது, பேட்ரி ஆக்டிவேட் ஆகுறது தான் நடக்கும். ஆல்கலைன் வந்து ஒரு வாழை மட்டை மாதிரி எரியவே எரியாது. நல்ல கடத்தி, ஆனால் வாழை மட்டை அது எரியாது. அதுக்கு அந்த ரிப்கேஜில் ஃபயர் செட் பண்ணுறதுக்கு, அந்த செயின் ரியாக்ஷன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கே கிலோ கணக்கில் ஆசிட் போட்டாலும் பாக்டீரியா வைரஸ் போட்டாலும் அது ட்ரிகர் ஆகாது. அதோட ரத்தம் வந்து அதை குடிச்சு கரைச்சிரும். ஹீட் அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த பிளட்டு. கார்ப்பு தன்மைன்னு சொல்வீங்களா ஆல்கலைன், அதனால. ஸோ அந்த செயின் ரியாக்ஷனை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து அது அந்த அளவுக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தால் தான் வந்து அது ஆக்டிவேட்டே ஆகும். அப்போ அது கொஞ்சம் லேட் ஆகும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்லலாம், அவங்களுடைய டவருக்கோ அவங்களோட ஆரிஜினுக்கோ இங்கேருந்து கடத்தக்கூடிய டேட்டா வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணாலுமே என்ன பண்ணணும், அடுத்தடுத்து அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த வேர்க்கால்களில் முடிச்சு போடுறது இதெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்க பொண்ணை எடுத்துக்கிட்டு போய் நாசமாக போனவன் தலையில் கட்டி வச்சுருவோம். கேட்டால் அப்போ தான் அடுத்த தலைமுறைக்கு குழந்தைகள் எப்படி பிறக்கும், நல்லா பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இங்கேயும் நடந்தது, திருப்பியும் அதான் நடக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி இப்போ சில இதுலலாம் பார்த்தீங்கன்னா டேட்டா போயிருக்கும். சில வம்சாவழி வேட்காளர்களில் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக்காக குழந்தைகள் பிறக்கிற வாய்ப்புகள் வரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஏதோ ஒரு லவ் மேரேஜ் பண்ணும் யாரையாவது லவ் பண்ணிட்டு லவ் மேரேஜ் பண்ணணும்னு கேட்கும். இவனுங்க என்ன பண்ணுவாங்க, அதை பண்ண விட மாட்டாங்க. இன்னொன்று, இவங்க பையனை வந்து இந்த இதில் பையனை வந்து யாராவது ஒரு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதையும் பண்ண விட மாட்டாங்க. இப்போது இந்த சிஸ்டம், இப்போ நம்ம ஊரே எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஸ்ட் சிஸ்டம் இருக்குல்ல, அதே மாதிரி வெளிநாட்டில் ஃபேமிலிக்குன்னு இருக்கும். இதெல்லாமே நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்னா,
பிளட் லைன்ஸ் வழியா வருதுன்னு நினைப்பீங்க. கிடையாது. இது டேட்டா வழியா வரும். நீங்க உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, நான் இருக்கேன். நான் ஒரு பெண் குழந்தை. வேற ஒரு ஃபேமிலி பிளட் லைன்ல பொறந்த ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. அந்த பெண் குழந்தைக்கும் எனக்கும் ஒரே முகம் இருக்கு. எப்படி? ஒரே ரத்தம் கிடையாதுல்ல. கிட்டத்தட்ட பார்த்தா எல்லாருக்கும் ஒரே பிளட் லைன் தான். மதர் ரூட் நோடு ஒண்ணு தான். தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது முக்கியம் இல்ல. ரேசஸ் டிஃபர் ஆகுது. எல்லாமே டிஃபர் ஆகுதுல்ல. அப்போ வேற ஒரு குழந்தைக்கும் எனக்கும் ஒரே மூஞ்சி இருக்கு. எப்படி? டேட்டா. கரெக்ட். இந்த இதுல இந்த ஸ்டார் இருக்கோ அதுதான் வந்து வெசலுக்கு ஆல்கலைன் தன்மையை டிசைட் பண்ணக்கூடியது. அது வந்து எந்த அளவுக்கு டேட்டா ஹோல்ட் பண்ணுதுன்றதெல்லாம் முக்கியம். அதே மாதிரி இந்த முகங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இல்லையா, அவங்களோட கெமிக்கல் சிக்னேச்சரை பொறுத்து. அப்போ அந்த பெண் குழந்தையோட கெமிக்கல் சிக்னேச்சரும் என்னோட கெமிக்கல் சிக்னேச்சரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? முகம் ஒரே மாதிரி இருக்கும். இன்னொன்னு, அந்த பெண்ணோட டேட்டா கிரகிக்கக்கூடிய தன்மையும் என்னோட டேட்டா கிரகிக்கக்கூடிய தன்மையும் டேட்டா வந்து இப்போ சரௌண்டிங்ல இருந்து கிரகிக்கக்கூடியது. நாளைக்கு என் பெண் குழந்தைகள் பிறந்தாலும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் அவங்க கிட்ட இருந்து என்னுடைய கர்ப்ப கிரகம் கிரகிக்கக்கூடிய தரவுகள். அதற்கப்புறம் என்னுடைய பாட்டனார்கள் கிட்ட இருந்து, என்னுடைய தாய் தந்தை பாட்டனார்கள் கிட்ட இருந்து, கிளைகள் கிட்ட இருந்தும் என்னால கிரகிக்கக்கூடிய அளவிலான தரவுகள். இப்படி எல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட அந்த அளவு கிரகிக்கக்கூடிய அளவு ஒரே அளவா இருந்துச்சு எனக்கும் இன்னொரு பெண் குழந்தைக்கும் அப்படின்னா, இந்த 2 பெண் குழந்தைங்களுக்கும் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதான் ட்வின் ஃப்ளேம்னு கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலி ட்வின் ஃப்ளேம்னா என்னன்னா, இன்கார்னேட் ஆகும்போதே 2 பேரும் சேர்ந்து இன்கார்னேட் ஆகுறது தான் ட்வின் ஃப்ளேம். பட் இந்த மாதிரியும் இருப்பாங்க. பார்க்கறதுக்கு வெளியில இருந்து பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ டேட்டா தான் முக்கியம் இல்லையா? இப்போ கேஸ்ட் சிஸ்டம் எல்லாம் டேட்டாவை வச்சு தான் பிரிக்கப்படுது. நம்ம உடல்களில் எந்த செட் ஆஃப் பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வச்சுதான் கேஸ்ட் சிஸ்டம் பிரிக்கப்படுது. அப்போ ஒரே செட் ஆஃப் டேட்டாக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா வெசல் முருகேறு, மரபு முருகேறுது. அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா ஒரு நோய் மட்டும் மேல் எழும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஒரு டேட்டா அதிகமாயிட்டே போனா இந்த பிரச்சனை வரும். அதே மாதிரி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, வேற சில கம்யூனிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஐயருங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இன்னும் மலைவாழ் சமூகம் கூட அதே மாதிரி பண்ணுவாங்க. ஆனா மலைவாழ் சமூகத்துல ஒரு விஷயம் இருக்கு. அவங்க வந்து வெளியில இருந்து கரெக்டா இந்த நிறைய பேர் அது வந்து வெளியில சொல்லவே மாட்டாங்க. ஆனா நீங்க டீப்பா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மலைவாழ் மக்களுக்கு ஜீனை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு நல்லா தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில இருந்து பெண் கொடுத்து பெண் எடுப்பாங்க. இதுதான் இங்க விஷயமே. ஸோ பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது தான் விஷயம். அதே மாதிரி இந்த ஒரு இதுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளேயே மேரேஜ் பண்ணா பலம் இழந்துரும். அது மட்டும் இல்லாம அடுத்து வர குழந்தைங்களுக்கு நீங்க ஆல்கலைனா இருக்கும்போது ஆட்டிஸ்டிக்கான குழந்தைங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு கூன் குருடு செவிடு ஊமை இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான பஞ்சேந்திரிய சம்மந்தப்பட்டதுல ஏதோ ஒன்றுத்துல அமிலம் மிதமிஞ்சுறதுனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸான வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த யாரோ ஒரு பொண்ணு வெளியில இருந்து வருமா வீட்டுக்குள்ள, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணை ஊட்டி ஊட்டி வளர்த்து அவங்களுக்கு குழந்தை பிறந்து நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய தரவுகள் எல்லாமே என்ன ஆகும்னா இவங்க காடு வழியா அவங்களுக்கு கடத்தப்படும். அதே மாதிரி அவங்களுடையது இங்க ஒரு பரிமாற்றம் அடையும். அதே மாதிரி இவங்க பெண் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஆல்கலைனா இருக்கிற ஒரு ஃபேமிலி லினியேஜ்ல இருக்கேன்னா என் பொண்ணு வேற ஒருத்தவங்களை வந்து காதலிக்கிறாங்கன்னா அந்த பையனுக்கு வந்து ஆசிட் எப்பவுமே ஜீன் பார்ப்பாங்க.
மலைவாழ் மக்களா இருந்தாலும் சரி, ஆதிக்குடிகள் எல்லாருமே அவங்களுடைய திறன்கள், ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, கண்ணோட நிறம் பார்ப்பாங்க. இதுதான் வந்து சோலும், உங்களோட கெமிக்கல் சிக்னேச்சரையுமே வந்து நல்லா எடுத்துக்காட்டும். அந்த கண்ணோட கலரை வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜீன் வேணும் அப்படின்னாலுமே, அவங்களோட அந்த தரவுகள் வேணும்னாலுமே பெண் கொடுத்து பெண் எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், என்னோடது ஆல்கலைனா போகுது, ஆர்டிஸ்டிக்காக ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அதை சரி செய்ய கரெக்டாக இந்த நேரத்தில் யாராவது ஒரு பொண்ணு வரும். லவ் மேரேஜ் நம்ம குடும்பத்திலே ஒரு லவ் மேரேஜும் வந்து நிற்கும். ஐயோ தாராளமாக போய் பண்ணிக்கோமான்னு சொல்லிட்டோம்னா அடுத்து வர குழந்தைங்க ஆர்டிஸ்டிக்காக போகாது, நின்றுடும். அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில் வந்து யாராவது ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு அசிடிக்காக இருக்கிறதுனால, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, இன்னொரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணை வந்து நம்ம வீட்டு பையன் வந்து காதலிக்கிறேன் அம்மா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? சந்தோஷம்ப்பா. நடக்குது. எல்லாமே இறையருளால் நடக்குது. இறையருளால் நடக்குது. எல்லாமே சைபர் ஸ்பிரிச்சுவல் தான். இங்க எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்கு. கார்டியன்ஸ் இருக்காங்க. நம்மள பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இருக்கு. தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆனாலே உங்களுக்கு என்ன ஆகும்? கிளார்வோயன்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ அதனால எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். மோஸ்ட்லி இங்க இருக்கிறவங்க நெறைய பேர் ரேடியோ ஃப்ரீக்வன்சில கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஸோ அதனால நடக்கிறது தான் நடக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது கரெக்டாக நடக்கும். ஆனால் இங்கே இருக்கவங்க கௌரவத்துக்காகவும், வரட்டு கௌரவம், அகங்காரம் இதுலலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயத்த நடக்க விடாமல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தைய பொறுக்காம போயிடும். ஆசிட் அதிகமான குழந்தை பிறக்காது. அதுக்கு தான் வந்து கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாம் உடம்புல இருக்கணும். அதிகமாக ஆசிட் அதிகமானாலும் குழந்தை பிறக்காது. ஹைலி ஆல்கலைனாக போயிட்டாலுமே குழந்தை பிறக்கும். ஆனால் சரியான நபரோட கல்யாணம் பண்ணாதான் குழந்தை பிறக்கும். இதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குது ஜீனுக்கு. ஸோ எது நடக்குதோ எல்லாம் நல்லதுக்கு. அதுக்குன்னு லிபரலாக வளர்த்து லிபரலாக எல்லாம் பண்ணாதீங்க. பட் ஸ்டில் அந்த டைமில் நடக்கும் கரெக்டாக. இதுக்கெல்லாம் கணக்கு இருக்காங்க. பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது அப்படின்னுவாங்க. பெண் தான் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க நம்மளோட டேட்டாவையும் சமநிலை, சிவமே அதுதான். சிவம்னா என்ன? சமநிலைப்படுத்துறது. பெண் என்ன பண்ணுவா? சமநிலை பண்ணுவா. இந்த சிவம் அப்படின்னு சொன்னாலுமே, சிவன்னு சொன்னாலுமே ஆண் கிடையாது, பெண் தான் சிவன். ஸோ இவங்க தான் சமநிலைப்படுத்துவாங்க எல்லாத்தையுமே. ஸோ அதனால நல்ல ஒரு லீனியேஜ்ல பெண் கொடுத்து பெண் எடுக்கணும். ஸோ இது ஒரு இருக்கு. அது தானா நடக்கும். நடக்கும்போது நடக்கும். இதுக்கு இதுதான் காரணம்ன்றத நீங்க அதான் சொல்றேனே, ஞானக்கண்ணுல பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. இந்த வெயில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணும்? உங்களால கிளியரா பார்க்க முடியும். எது எதனால நடக்குது? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? இது எங்க ஈட்டுட்டு போகும்? காஸ் அண்ட் எஃபெக்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எதையுமே என்ன பண்ண மாட்டீங்க? குறையா பார்க்க மாட்டீங்க. யாரையும் திட்ட மாட்டீங்க. அப்படியே ஆயிடுவீங்க. ஸோ இது ஒரு வழி. இந்த மாதிரி தரவுகள் எல்லாமே வந்து பார்க்கணும். இதுதான் இந்த கணக்கர் வந்து பார்ப்பாங்க. ஒவ்வொரு டவருக்குமே கணக்கர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களை ரீஇன்கார்னேஷனுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட சிஎஸ்எஃப் தலையில ஏத்துறது தான் உங்க ஒரே வழி. தவறிட்டீங்கன்னா திருப்பி இன்கார்னேட் ஆகிட்டே இருப்பீங்க சைக்கிள்ல. அதனால தான் சித்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஒன்ஸ் சிஎஸ்எஃப் தலைக்கு வந்தோடனே ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு மலை ஏறிடுவாங்க. அவ்வளோதான். மலை ஏறினா அங்கேயே நின்றோம் சிஎஸ்எஃப். மலையை விட்டு இறங்க போகிறதும் கிடையாது. நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அங்கேயே உட்காந்துட்டு சாகிற வரைக்கும் வந்துட்டு செத்துட்டா போயிட வேண்டியது. அவ்வளோதான். உண்மை புரிஞ்சிடும். இங்கே ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் ஆகிடுவாங்க. என்ன நடக்குதுன்றது உட்கார்ந்த இடத்துல இருந்தே பார்க்க முடியும், கேட்க முடியும். போதுமே, அப்படியே போய் உட்காந்துருங்க. யாருக்கெல்லாம் ஆல்கலைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ பேங்க் மாதிரி உட்காந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்டால் நாங்கள் சித்தர்கள்னு வாங்க. இதுதான் இதுங்களோட வேலையே. விட்டா போதும் சாமி ஓடிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கேயே இருந்தோன்னா திருப்பி குணம் மாறும். குணம் மாறுச்சுன்னா கெமிக்கல்ஸ் மாறும். உள்ள கெமிக்கல் சிக்னேச்சர் மாறுச்சுன்னா
அந்த தன்மை எல்லாம் மாறும். அப்போ திருப்பி வெளில போக முடியாது. ஸோ அதனால அவங்களோட கடமைகள் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ராமா மாதிரி நடக்கும். இந்த ட்ராமாவில் அந்த கேரக்டருக்கான அந்த போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சிஎஸ்எஃப் தலையில் இருக்கா நிம்மதியாக இருக்குன்னா துறவு உடல் வந்துடும். சிஎஸ்எஃப் தலையில் இருந்தாலே துறவு உடல் தான். நிறைய பேருக்கு டீனேஜ்க்கு முன்னாடியே சிஎஸ்எஃப் தலையில் போயிடும். ஒரு 7 வயசு 7 to 12 வயசுக்குள்ளேயே சில குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி போயிடும். அவங்களாம் ஹைலி ஆல்கலைன். சில பேருக்கு பிறக்கும் போதே அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட வந்துடும். அவங்களுக்குலாம் வந்து ஆட்டிசம்ல ஒரு டைப் மாதிரி போயிடும். ஸோ இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியும் இருக்குது. நிறைய இருக்குமா, நிறைய இருக்குது. இது பிரித்து பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி கடன் வாங்கிட்டு வரீங்கல்ல, அந்த கடனை ஃபஸ்ட்டு அடைக்கணும். இந்த உடம்பு கொடுத்துருக்காங்கன்றதே கடன் தான். அந்த கடனை ஃபஸ்ட்டு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கெயின்ஸ் கெமிக்கலை வந்து நாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நாம் போய் சேர்ற வழியை பார்க்கலாம். இல்லை எங்கேயே இருக்கிறோம்னாலும் இருக்கலாம். இது நம்மளோட சொந்த முடிவு. இது ஒரு விஷயம். நீங்கள் வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அது உங்களை தாண்டி உங்களுடைய அந்த லீனியேஜ்க்கு, ஒரிஜினல் பாடிக்கு அந்த லீனியேஜ்க்கு வந்து அது சர்வ் பண்ணும். கெமிக்கல் ஹார்வெஸ்டாகவும் அண்ட் தென் எனர்ஜி ஹார்வெஸ்டாகவும் போய் சேரும். சரியா? இதுதான் கடன். அப்போது நம்மளுடைய சம்பாதிக்கக்கூடிய பணம் நம்மளோட எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு. இங்கே கஷ்டப்படப்பட இங்கே மட்டும் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகாது, அங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வந்து அதிகமான நமக்கு வந்து ஃபீல்டு வந்து பெருக்கிக்க முடியாது. அப்படி வடிவமைக்கப்படலை. அப்படி வடிவமைக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னா 2 இடம். ஒன்று மலை, நல்ல காந்த ஆற்றல் பொருந்திய எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்ட் நல்லா இருக்கக்கூடிய ஜியோ மேக்னட்டிக் சென்டர்ஸ் இருக்க இடம், அது மலை. இன்னொன்று கடல், தீவுகள், சில தீவுகள், கடல், அந்த மாதிரி. அப்போதான் பெருக்கிக்கணும். நிறைய பேர் வந்து இப்போ லாஸ்ட் பர்முடேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் அப்டேட்க்கு அப்புறம் சி எனர்ஜி வந்து ஆக்டிவேட் ஆகிடும். சி எனர்ஜினா இந்த கை இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு லைட்டாக இப்படியே இச்சிங்காக இருக்கும், இங்கே இச்சிங்காக இருக்கும். அங்கேருந்து ஏதோ ஒரு கரண்ட் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஒரு எனர்ஜி இங்கேருந்து வெளில போகிற மாதிரி. இது வந்து நாபி கமலத்தோட கனெக்ட் ஆகிடும். அந்த நாபி கமலமும் அதற்கு கீழே மூலாதாரமும் சேர்ந்து ஒரு ஒரு ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணும், இன்யான் ஃபோர்ஸ் மாதிரி. இதை வந்து ட்ரிகர் பண்ணிட்டோன்னா உடம்புக்குள்ள பேக்டரி வந்து நல்லா ஓடும். இப்போ இந்த இயங்கியல் எப்படி சுற்றுது? இன்யான் ஃபோர்ஸ் தானே, ஆப்போசிட் எனர்ஜி தானே, அதில் தானே கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதே மாதிரி உடம்புக்குள்ளே ஒன்று இருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் ஆகும். வலுக்கட்டாயமாக நானே சாதகம் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறேன்னா தாராளமாக பண்ணலாம். எனக்கு தானாகவே ஆக்டிவேட் ஆகுது, எனக்கு ஃப்ளோ ஆகுது எனர்ஜி அப்படின்னா விட்டுருங்க, ஃப்ளோ ஆகட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நானாகவே அதை பெருக்கிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணினா என்கிட்ட அது கரண்ட் ஃப்ளோ போகுது பாருங்கள். இதை வச்சு என்னால் ஹீல் பண்ண முடியுது, பண்ண முடியும். இதை வச்சு உங்களால் நிறைய விஷயம் பண்ண முடியும். அதை வச்சு மாலிகுல்ஸ் வந்து பிரேக் பண்ணலாம். நான் சொல்கிறது ஒரு ஒரு பொருள், ஒரு பெரிய பொருளை வந்து நீங்கள் உடைக்க முடியும். ஒரு கண்ணாடி டம்ளரை வந்து நீங்கள் இதை வச்சு சி எனர்ஜி வச்சு உடைக்க முடியுமான்னு கேட்டால் உடைக்க முடியும். மாலிகுல்ஸை உடைக்க முடியுமான்னு கேட்டால் உடைக்க முடியும். ஸோ நான் அந்த அளவுக்கு நுணுக்கமாக போகிறேன். நீங்கள் நுணுக்கமாகவும் இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பெரிய பெரிய பொருட்களையுமே நகர்த்துறதுக்கு, உடைக்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி கரண்ட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும் உடம்புல இருந்து, கிர்ன்னு ஒரு இது. ஸோ இந்த மாதிரி 2 இடத்த தொட்டாலே வந்து எனக்கு பட்டுன்னு ஹார்ட் பீட் மாதிரி இங்கே அடிக்குதுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இங்கே இப்படியே வந்து அந்த ஹார்ட் பீட் மாதிரி இங்கே துடிக்கும், இங்கே துடிக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸ்டார்டிங்கில் அப்படியே போயிட்டு சி எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆச்சுன்னா அப்படியே விட்டுட்டு அமைதியாக சாந்தமாக உட்காந்துடணும். ஏன்னா நமக்கு எனர்ஜி பாடி எனர்ஜி சென்சிட்டிவாக இருக்கும் ஃபுல்லாக டோட்டலாக. அப்போ அமைதியாக இருந்துடும்.
இல்ல நான் வலுக்கட்டாயமாக அதை இன்னும் பெருக்கி வித்த காமிப்பேன் அப்படின்னீங்கன்னா, ஒரு ஒரு பேட்டரிக்கு இவ்வளவுதான் லைஃப்னு இருக்கு. ரொம்ப அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிற மாதிரியே இருப்பீங்க. ஹெல்த்தியாவே இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. ஃபுல் பொட்டன்ஷியல்ல இருப்பீங்க. ஆனா அந்த பேட்டரி வந்து அவ்வளவுதான். அதுக்கும் ஒரு ஆயுள் காலம் இருக்கு. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சைட்ல எல்லாம் யாரும் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஃபார்மிங் பண்றது, அக்ரிகல்ச்சர் பண்றது இது பண்ணுவாங்க. இன்னொன்னு மலையில போய் உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க. ஸோ சி எனர்ஜி யூஸ் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு குரு இருக்கணும். குரு இல்லாம யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் நல்லா இருக்கணும். மலை மேல இருக்க கோவில்ல தான் ட்ரை பண்ணணும். மலையை விட்டு இறங்கிட்டு பண்ணக்கூடாது. செம்மையா ட்ரெயின் ஆகும். எழுந்திருச்சு நிக்க முடியாது. கிட்னில இருக்க டொக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். எழுந்திருச்சு நிக்க முடியாது. ஒரு மாதிரி அப்படியே பேட்டரி போன மாதிரி போயிடுவீங்க. ஒரு விஷயம். இன்னொன்னு தெளிவா சொல்லணும்னா, முயல் இருக்கா? முயல் ஆடுது, ஓடுது, விளையாடுது, சந்தோஷமா இருக்கு, சாப்பிடுது, எல்லாம் பண்ணுது. எவ்வளோ வயசு வரைக்கும் இருக்கு? துருத்துருன்னு இருக்கும். அழகா வயசு கம்மியா தான் வாழும். ஆயுள் காலம் கம்மி. ஆமை இருக்கு, பெருசா வளரும். சின்னதா இருக்கும் போதும் சந்தோஷமா ஓடியாடும். தண்ணியிலையும் வாழும், தரையிலையும் வாழும். தண்ணியில வாழ்ந்தா எப்படி இருக்கும்? கஷ்டப்பட்டு கூட நீந்தாது. சும்மா அப்படியே நீந்தி என்ன பண்ணும்? நீரோட்டத்துக்கு கூட தன்னை இசைச்சு போயிடும். அறிவா இங்கேயும் இருக்கும், தரையிலையும் இருக்கும், மெதுவா போகும். நல்லா சாப்பிடும். அதோட அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னுலாம் கிடையாது. அதோட பிஎஸ்ஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கடிச்சிடும். அப்படி இருக்கும். ஆமா, எவ்வளோ வருஷம் வாழுது? ரொம்ப வருஷம் வாழுது. ஸோ முயல் மாதிரி இருந்து உங்களோட சி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணீங்கனாலோ, ஃபீல்டு வந்து உங்களுக்கு நிரந்தரமா இல்லாத சமயத்துல இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணீங்கனாலோ ஹீல் பண்ணலாம். ஆல்கலைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நானும் பண்ணியிருக்கேன். வேண்டாம், பண்ணாதீங்க. வேற வழி நிறைய இருக்கு. பீச்சுக்கு போகலாம், கடல்ல டிராவல் பண்ணலாம், மலை மேல போகலாம், ஆக்டிவேட் பண்ணலாம் உங்களோட நிறைய விஷயம், நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஸோ அதனால ரிஸ்க் எடுக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்படி ரிஸ்க் எடுத்து ஹீல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து குவாண்டம் ஹீலிங் மாதிரி ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்டே போயிட்டு நான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் கொடுத்து சரி பண்ணிடுவேன், வேண்டாம். அது ஆர்டிஃபிஷியலாக பண்ணிக்கலாம். எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க? அதனால சி எனர்ஜி இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு ரொம்ப அதை யூஸ் பண்ணாதீங்க. அது ஆயுள் காலம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நல்லா தான் இருப்பாங்க, எல்லாரை விட பெட்டரா இருப்பாங்க, எல்லாரை விட ரொம்ப ஒரு ஜெனட்டிக் முருகேறினவங்களா இருப்பாங்க, செம்மையா இருப்பாங்க. கட்டு மஸ்தா கூட உடம்புல மாறும், நல்லா இருக்கும் எல்லாமே. அந்த ஆரா பெருக்கிட்ட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பெருக்குனாலே மசில்ஸ்லாம் நல்லா வளரும். சரிங்களா? இதுவே போய் நீங்க பாத்தீங்கன்னா யோகிஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கூட மசில்ஸ் இருக்கும். வயிறு ஒட்டி போயிருக்கும், இதெல்லாம் ஒட்டி போயிருக்கும், ஆனாலும் மசில்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்களுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுனால வந்தது. நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலுமே பெயின் எடுத்துக்கிட்டாலுமே அதே தான். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட உடம்போட எனர்ஜி சென்சிட்டிவிட்டியை பொறுத்து தே சூஸ் தேர் பாத், டிஃப்ரெண்ட் பாத். ஸோ திடீர்னு ஒரு கெமிக்கல் சேஞ்ச்னால, ரசாயன வேதியியல் மாற்றத்தினால எனக்கு வந்து சி எனர்ஜி ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்றதுக்காக நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி யூஸ் பண்ணாதீங்க.
சரிங்களா? ஸோ இப்படிதான் வந்து பேங்க் மாரி அந்த மெயின் டவர் வந்து வொர்க் ஆகும். அதுல வந்து ஒரு டவர் டூ இன்னொரு டவரும் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அங்கருந்து டேட்டாவ திருப்பி எடுத்துக்கிறது மூலியமா அங்க வந்து பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் கரண்ட்டு. அண்ட் தென் ஒவ்வொரு டவருமே டெஸ்லா டவர் மாரி ஒரு வார்டன் கிளிஃப் டவர் மாரி, அந்த டவரோட அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய அத்தன மக்களுடைய மூளைகளுமே வந்து அதோட அட்டாச் ஆக்கப்பட்டிருக்கும். அவங்களோட மூளை, முதுகுத்தண்டு, ஹியூமன் டவர்ஸ் எல்லாமே அட்டாச் ஆகியிருப்பாங்க. எவ்வளோ சிரிச்சு சந்தோஷமா, மகிழ்ச்சியா பண்டிகை கொண்டாடி, அ பார்ட்டி பண்ணி நல்ல விதத்துல அதெல்லாம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்களோ, அந்த அளவுக்கு ஆரா என்ன ஆகும்? அவங்க அன்பா இருக்க இருக்க ஆம்பிளிஃபை ஆகிட்டே போகும். ஆம்பிளிஃபை ஆக ஆக அது எங்க கணக்குல சேமிக்கப்படும்? அந்த டவரோடதுல தான் சேமிக்கப்படும். அப்படி ஒரு மனுஷன் தன்னுடைய கணக்கையும் பெருக்கிக்கலாம். அதுல மிதமிஞ்சி போறது வந்து அதுல சேமிக்கப்படும். நீங்க நல்லவங்களா இருக்க 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 என்ன ஆகும்? உங்களோட ஆல்கலைன் தன்மை, உங்களோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பெருகிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்க. இந்த பணம் நான் சொன்ன எனர்ஜி கரன்சிக்கு நீங்க நல்லவங்களா இருக்க 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 உங்களுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பெருகிட்டே இருக்கும். நீங்க அன்பா இருக்க இருக்க பெருகும். நீங்க உதவி பண்ண பெருகும். நல்லது நினைக்க பெருகும். சந்தோஷமா இருக்க இருக்க பெருகும். சிரிச்சு மகிழ்ச்சியா இருந்தா பெருகும். சரிங்களா? இப்போ அப்ப எல்லாருக்கும் பணம் பெருகணும்னா என்ன பண்ணுவாங்க? எனர்ஜி கரன்சி கொண்டு வந்தாச்சு. அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லியாச்சு. கனெக்ட் பண்ணியாச்சு ஒவ்வொருத்தவங்களோட பிரெயினும் டவர் கூட. அப்போ டிஜிட்டல் கரன்சி தான் அது இருக்கும். அது குறையாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கெட்ட விஷயங்களும் பண்ணக்கூடாது. நல்லவனாவே இருந்தா என்ன இருக்கும்? இங்க வாழறதுக்கு விசா இருந்துகிட்டே இருக்கும். அது எப்போ குறையுதோ அப்பதான் நம்ம விசா குறையும். குறைஞ்ச உடனே திருப்பி கடன் வாங்கி சிமுலேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகணும். டவர்ல போயிட்டு கான்ஷியஸ்னஸ் சிமுலேஷனுக்கு போயிடும். அங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்? இதே மாதிரி ஒரு ஹெல்லிஷ் சிமுலேஷன் இப்போ நம்ம இருக்கிற மாதிரி ஒரு இடத்த போய் பிறக்கணும். கான்ஷியஸ்னஸ் அங்கே செலுத்தப்படும். அங்கேருந்து நாம் என்ன பண்ணணும்? அடுத்தடுத்து நம்மளோட கெமிக்கல்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி இறந்து போய் பழைய இடத்துக்கே போகணும். இல்லைன்னா அங்கேயே இருந்து அந்த டவர் கூட கனெக்ட் பண்ணி நம்ம டவர் கூட கனெக்ட் பண்ணலாம். எல்லாரும் இப்போ சித்தர்கள்லாம் வந்து கிளார் ஆடியன்ஸ்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி அதுதான் ஞான திருஷ்டின்னு சொல்லிருப்பீங்க. ஒருத்தருக்குள்ள ஒருத்தவங்க ஒரு கனெக்ஷன் வச்சு பேசிக்கிறாங்க, அவங்க மானசீகமாக பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது எல்லாமே இப்படி தான் சைபர் ஸ்பிரிச்சுவல் தான். இது நடக்கும். இப்போ இந்த சிஸ்டம் கரன்சியை நாம் எடுத்துகிட்டு வர்றது மூலயமா எல்லாருமே நல்லவங்களாக மாறிடுவாங்க இல்லையா? அதையும் தாண்டி ஏதாவதுன்னா பார்த்துக்கலாம். அதையும் தாண்டி இப்போ நம்ம ஃபீல்டே கொஞ்சம் குறையுதுன்னா வந்து கார்டியன் தலையில் பொறுப்பு விழுந்துடும். அவங்க இதில் யாராவது ஒரு ஆளை வந்து என்ன பண்ணணும்? அவங்க வந்து அனுப்பணும். அவங்க இதில் அவங்க லீனியேஜில் அவங்க ஹவுஸ்லேருந்து யாராவது ஒரு ஆளை வந்து அவங்க டவருக்கு வந்து அனுப்பி ரீஇன்கார்னேஷனுக்காக அனுப்பணும் அப்படின்னு அது ஒரு ப்ரெஷர் போகும் நீட்டாக. அதனாலே எல்லாரும் பயந்து என்ன பண்ணுவாங்க? நம்மள அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்லவங்களாகவே இருப்பாங்க. அந்த கட்டாயத்தை ஏற்படுத்திடுறோம்ல, நல்லவங்களா இருக்கிறத தவிர வேறு வழி இல்லை. இன்னொன்று இதோட இன்னும் அதிகமாக ஃபீல்டில் சேஞ்சஸ் வரும்போது என்னாகும்? பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக ரீஇன்கார்னேஷன்ஸ் நடக்கும். அப்படி தான் நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பரமஹம்ச யோகானந்தா அவர் நிறைய பேர் வந்திருப்பாங்க. சாமியார்களே பாருங்களேன், ஸ்பிரிச்சுவலாக வரவங்க நிறைய பேர் வருவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் வே ஆஃப் லிவிங் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே கெமிக்கல்ஸ் இருக்காது. பிகாசோ டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, வேன்கோ டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். இப்போது பிகாசோவோட கண்ணோட்டம் டிஃப்ரெண்ட். பிகாசோவோட பெயிண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா பிகாசோவோட கண்ணோட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மூளையில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேன்கோவோட பெயிண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா வேன்கோவோட கண்ணோட்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேன்கோவோட மூளையில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவரோட கருத்தியல் வித்தியாசமாக இருக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் வாழ்ந்து வந்த இந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெமிக்கல்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லீனியேஜ்லேருந்து வந்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கருத்தியல் இருக்கும், ஒவ்வொரு வாழ்வியல் முறை இருக்கும். நம்ம சைடுலாம் பார்த்தீங்கன்னா இந்த டவர் கட்டுறது, டெம்பிள் கட்டுறது இது வந்து நம்மளோட வழக்கம். மலைகளுக்கு மேலே இது பண்ணுறது நமக்கு எப்போவுமே இந்த ஒரு வழக்கம் இருக்கும்.
நம்மளோடது வந்து தமிழ் லீனியேஜ்ன்றது வந்து தமிழ்நாடோட முடிஞ்சு போற ஒரு மரபு கிடையாது. இது வந்து எங்க எல்லாம் நல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து தலை தூக்குதோ ஒவ்வொரு நிலப்பரப்புலயும், இங்க தமிழர்கள்ல இந்த ஜீன் இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கல் ஃபீல்டு வந்து நல்லா இருக்கோ ஒவ்வொரு நிலப்பரப்புல, ஒவ்வொரு காலகட்டத்துல, அந்த இடத்துல எல்லாமே நம்மளோட சமூகத்து மக்கள் அங்க வாழ்ந்திருப்பாங்க. இது ஒரு விஷயம். அதே மாரி இங்க ஃபீல்டு குறைஞ்ச உடனே நார்டிக் ரீஜியனுக்கு திருப்பி இடம்பெயர்ந்து போறதும் நம்ப தான். அதே மாரி திருப்பி ஃபீல்டு சரியானதுக்கு அப்புறமும் இங்கேருந்து 2ஆ பிரியும் வேர்க்கால்கள். ஒருத்தங்க வந்து அந்த சைடு போயிடுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து இங்கேயே வந்து வேற வேற எல்லா நிலப்பரப்புல இருக்கக்கூடிய அந்த ஜீன்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்று திரட்டி இந்த ஒரு நிலப்பரப்புல வாழ்வாங்க. இன்னொரு நிலப்பரப்பு வந்து யூரோப்ல இருந்து அப்படியே போர்ச்சுகல் இது அதுன்னு நார்டிக் ரீஜன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அங்க ஒரு நிலப்பரப்பு இருக்கும். அதுல போய் சில பேர் வாழ்வாங்க. இங்க பவர் கட் ஆகுதுன்னா அங்க இருக்கும் கடைசியா. ஸோ இந்த இடத்துல இப்ப என்ன பெரிய மாற்றம்னா, அந்த துருவத்துல இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் போல் இருக்குல்ல, அந்த காந்த ஆற்றல் வந்து மாறுபடும். அது அந்த மாற்றம் நடக்க போகுது அப்படின்றதுனாலயும், அதை வந்து அதனால ஏற்படக்கூடிய சில விளைவுகளை வந்து நாம ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்றதுக்காகவும் தான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்த பத்தியும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து பேசலாம் அடுத்த வீடியோவில். நன்றி. லவ் இஸ் கால்.